முன்னாடி உங்க அண்ணன் அவங்க வீட்டுக்கு போயிருந்தாரு. போன் பண்ணி வெண்ணிலா அங்க வந்திருக்கான்னு என்கிட்ட கேட்டாரு. அவளும் வீட்டுக்கு வரலையா. நானும் சந்தேகப்பட்டு அண்ணனுக்கு 10 வாட்டி போன் பண்ணிட்டேன். அண்ணன் எடுக்கவே இல்ல. அதனால அவங்க ஒன்னாதான் இருக்காங்கன்னு சொல்றியா? உன்னை குத்தம் சொல்லி பிரயோஜனம் இல்ல. உன்ன மாதிரி பிழைக்க தெரியாத முட்டாளுங்களுக்கு இப்படி ஒரு வாழ்க்கையை கொடுத்தா அந்த கடவுளை சொல்லணும். நான் உறுதியா சொல்றேன், அவங்க 2 பேரும் ஒரே இடத்துலதான் இருக்காங்க. மழை வர மாதிரி இருக்கு. அங்க ஒரு ஷெட் இருக்கு, அங்க நிக்கலாம் வா. இந்த மாதிரி நேரத்துல ஒரே இடத்துல இருந்தா என்ன நடக்கும்னு நான் சொல்லி உனக்கு தெரிய வேண்டியதில்லை. நீங்க வரலனா நான் வயிற்றுல செத்தே போயிருப்பேன். மோசமா பேசுறாங்க இல்லையா? இப்பவும் சொல்றேன், எனக்கு என் அண்ணனை பத்தியும் தெரியும், அதே மாதிரி அந்த வெண்ணிலா பத்தியும் ரொம்ப நல்லாவே தெரியும். நான் சொல்றத நீ நம்ப வேண்டாம். நீ போய் கதவை தாப்பால் போட்டு படுத்து தூங்கு. இப்படி எல்லாம் நடக்குமா? சச்சா, அப்படி எப்படி இருக்கும்? என்ன இது? அவரை பத்தி நாமளே தப்பா நினைக்கிறோம். தப்பு தப்பு. சாரி. சுபத்ராக்கா ரொம்ப அதிர்ஷ்டசாலி. எதுக்கு? காதல்னா என்ன, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்னா என்னன்னு உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு அந்த அதிர்ஷ்டம் கிடைக்கலையேன்னு நான் ஃபீல் பண்றேன். யார் தலையில என்ன எழுதியிருக்கோ அதானே நடக்கும்.
வெண்ணிலா, அந்த நிமிஷம் ஆசையிலையும் அவசரத்திலையும் என்ன நானே கட்டுப்படுத்திக்க முடியாம தப்பு பண்ணிட்டேன். உனக்கு துரோகம் பண்ணிட்டேன்னு தான் நினைச்சேனே தவிர என்ன கல்யாணம் பண்ணி 5 வருஷமா என் கூட குடும்பம் நடத்திட்டு இருக்கிற சுபத்ராவுக்கு துரோகம் பண்றத மறந்துட்டேன். எனக்கு ஒரு குழந்தை பிறந்து என்ன அப்பான்னு கூப்பிடணுங்கிற ஆசை மட்டும்தான் அப்ப என் மனசு பூராவும் இருந்துச்சு. அந்த ஆசைதான் முழுசா என் கண்ணை மறைச்சிருச்சு. என்னோட சுயநலமான முடிவால நான் சுபத்ராவை மட்டும் கைவிடல. ஒரு மூத்த மகனா அந்த குடும்பத்தை அவங்களுக்கு அப்புறம் கட்டி காப்பாத்துவான்னு நம்பிட்டு இருந்த என் அம்மா அப்பாவை, அண்ணன்னு மரியாதை வச்சிருந்த தம்பி தங்கச்சிய, என் குடும்ப கௌரவத்தை அத்தனையும் உதறி தள்ளிட்டு வெண்ணிலா பின்னாடி போன. நான் தப்பு பண்ணிட்டேன் சுபத்ரா. மன்னிக்கவே முடியாத பெரிய தப்பு பண்ணிட்டேன். வெண்ணிலா, என்னாச்சு? நீ ஏதோ ப்ராப்ளத்துல இருக்கன்னு நான் அவசரமா ஓடி வந்தேன். பிரச்சனை தான் மாமா. அதான் சாமி கிட்ட முறையிடலான்னு வந்து உட்கார்ந்துருக்கேன். ஆக்சுவலா நான் தான் உங்களை தேடி வரலான்னு இருந்தேன். ஆனா இந்த சுமையோட என்னால வர முடியல. சுமையா? உன்னை சுத்தி எதுவும் லக்கேஜ் கூட இல்லையே. நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு ஒன்றும் புரியல வெண்ணிலா. புரியுற மாதிரியே சொல்றேன். அதுக்கு முன்னாடி இந்த கிஃப்ட் வாங்கிக்கோங்க. மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. நீங்க எப்பவுமே இதே மாதிரி சந்தோஷமா இருக்கணும். சரியா மாமா? தேங்க்யூ வெண்ணிலா. ஹே, பொம்மையா? இந்த கிஃப்டை எதுக்கு கொடுத்தேன்னு புரியுது. அடுத்த வருஷம் பிறந்த நாளுக்குள்ள எனக்கும் சுபத்ராவுக்கும் இதே மாதிரி ஒரு அழகான குழந்தை பிறக்கணும் தானே? அப்படி நினைச்சிருந்தா உங்க 2 பேருக்கு சேர்த்துல இந்த கிஃப்ட் கொடுத்திருப்பேன். சுபத்ரா அக்காவுக்கு குழந்தை பிறக்குங்கிற நம்பிக்கை உங்க வீட்டுல இருக்கவங்களுக்கும் இல்ல மாமா. எனக்கும் இல்ல. உங்களுக்கு இன்னும் நம்பிக்கை இருக்கா மாமா? எனக்கு உடனடியா குழந்தை வேணுங்கிற எந்த அவசியமும் இல்ல. அது நடக்கும்போது நடக்கட்டும், நடக்காம போனாலும் சரி. நம்ம கையில என்ன இருக்கு? நீங்க நினைக்கிறது தப்பு மாமா. உடனடியா குழந்தை வேணும்னு நீங்க நினைக்கலனாலும் கடவுள் நினைச்சிருக்காரே. இந்த தைரியத்தை என்கிட்ட சொல்லாத, சுபத்ரா கிட்ட சொல்லு. அவளுக்கு நம்பிக்கை வரும். அவதான் எப்ப பார்த்தாலும்
ரொம்ப வருத்தமா குழந்தை வேணும்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. என்ன அம்மான்னு கூப்பிடுறதுக்கு ஒரு குழந்தை வரப்போகுதுன்னு சொன்னா அக்காவுக்கு எப்படி நம்பிக்கை வரும்? கடவுள் ஆசீர்வாதம் பண்ணியிருக்கிறது நம்ம 2 பேரும் மட்டும்தான் மாமா. நாம 2 பேரும் அம்மா அப்பா ஆக போறோம். இதுல நம்ம தப்பு எதுவும் இல்ல மாமா. நம்ம தலையில என்ன எழுதியிருக்கோ அதுபடிதான் எல்லாமே நடக்குது. மாமா, நம்ம குழந்தைய வயித்துல பத்திரமா இருக்கு மாமா. பத்திரமா பாத்துப்பே மாமா. நோ நோ இல்ல, அது நடக்க கூடாது வெண்ணிலா. இல்ல, அப்படி நடக்க கூடாது வெண்ணிலா. நோ. பாப்பா பொம்மை எதுக்கு மாமா கீழே போட்டீங்க? என் வயித்துல இருக்க நம்ம குழந்தை உங்க கைக்கு வர வரைக்கும் நீங்க ஆசையா பாத்துக்கிட்டு இருக்கணுங்கிறதுக்காக தானே உங்களுக்கு இந்த கிஃப்ட் கொடுத்தேன். ஏய் வெண்ணிலா, நீ என்ன பேசிட்டு இருக்கன்னு உனக்கு தெரியுதா? உன் குழந்தைக்கு நான் எப்படி அப்பா ஆக முடியும்? நான் எப்பவும் சுபத்ராவுக்கு துரோகம் பண்ணது கிடையாது, பண்ணவும் மாட்டேன். மாமா, மாமா, நான் ஒத்துக்கிறேன் மாமா. நாம 2 பேரும் குடும்பம் நடத்தல, ஆனா தப்பு பண்ணிட்டோமே மாமா. இதுதான் நம்ம தலையில எழுதி இருக்கு. யார் என்ன பண்ண முடியும்? இப்ப ஊருக்கு முன்னாடி என்ன உங்க பொண்டாட்டின்னு சொல்ற நேரம் வந்துடுச்சு மாமா. இது ஒண்ணும் மறைக்கிற விஷயம் இல்லையே மாமா. உண்மை வெளியே வரும்போது மத்தவங்களா என்ன அசிங்கமா பேசுவாங்களே மாமா. மாமா, அதுக்கு முன்னாடி நாமளே போய் உண்மையை ஒத்துக்கலாம் மாமா. இப்பவே அவங்க கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டோம்னா நம்மள மன்னிச்சு ஏத்துப்பாங்க மாமா. ஐயோ, உனக்கு எப்படி நான் சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியல. நீ நினைக்கிற மாதிரி இது கிடையாது. இத நான் சொன்னேன்னா என் அம்மா அப்பா சுபத்ரா எல்லாருமே அடுத்த நிமிஷமே உயிரை விட்டுருவாங்க. குடும்பத்துல இருக்கிற எல்லாரோட வாழ்க்கையுமே நாசமா போயிடும். மாமா, அப்போ ஏன் நிலைமைய கொஞ்சம் யோசிங்க மாமா. ஒரு பொண்ணு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே குழந்தை பெத்துக்கிட்டானா அவளை இந்த ஊர்ல கேவலமா பேச மாட்டாங்க மாமா. அதெல்லாம் கேட்டுட்டு நான் உயிரோட வாழணுமா? நீங்க எனக்கு கல்யாணம் பண்ணிக்கலனா எனக்கு சாகிறது தவிர வேற வழி இல்ல மாமா. சொல்லுங்க மாமா, நான் இப்பவே சாகட்டுமா? யோ வெண்ணிலா, புரிஞ்சுக்கோ. நான் ஒன்னும் வீட்டை விட்டு ஓடி வரல. இதோ 10 நிமிஷத்துல வரேன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். இப்ப திரும்ப போய் இவ்வளவு பெரிய விஷயத்தை அவங்க கிட்ட சொன்னா அதை எப்படி அவங்க எடுத்துப்பாங்க? மாமா, நீங்க எனக்கு
துரோகம் பண்றீங்க மாமா. உங்களை எனக்கு பிடிச்சிருந்தாலும் அது எல்லாத்தையும் இத்தனை நாள் என் மனசுக்குள்ளேயே மறைச்சு வச்சிருந்த மாமா. நாளுக்கு நாள் உங்க மேல இருக்க காதல் எனக்கு அதிகமாகிட்டு தான் இருக்கு. எதையும் நான் வெளியில சொல்லாம எனக்குள்ளேயே வச்சிருக்க மாமா. இப்ப உங்களுக்கும் என்ன பிடிச்சிருக்கு தானே? அதனாலதானே நாம 2 பேரும் சேர்ந்து தப்பு பண்ணிருக்கோம். ஆனா தண்டனை மட்டும் எனக்கா? நான் மட்டும் தான் போய் சாகணுமா? சரி மாமா, நான் போய் சாகுறேன். ஆனா நான் செத்தா இந்த ஊர்ல இருக்கவங்க என்ன சொல்லுவாங்க? இவன் எவன் கூடவோ போய் குழந்தை உண்டாகி அதனால செத்து கிடக்குறான்னு சொல்லுவாங்க. 4 பேர் 4 விதமா பேசினாங்கன்னா அதை கேட்க முடியாம என் அண்ணனும் தாத்தாவும் அவமானத்துல செத்து போயிடுவாங்க மாமா. இந்த விஷயத்தெல்லாம் உங்க வீட்டுக்கே வந்து உங்க வீட்டுல இருக்க எல்லாரும் முன்னாடி சொல்லிருக்கலாம். ஆனா நான் உங்க மேல வச்சிருக்க காதலாலையும் மரியாதையாலையும் தான் நாங்க வந்து இதுவும் பேச முடியாம தனியா இங்க வந்து சொல்லிக்கிட்டு இருக்க மாமா. இப்ப நான் செத்து போனா கூட இந்த வெண்ணில பாரு ஒழுங்க கெட்டவ, அதனாலதான் செத்து கிடக்குறாடு. முதல்ல குத்தம் சொல்லி பேசுறது யார் தெரியுமா? உங்க அம்மா சாரதா அத்தை. நீ என்ன பேசினாலும் என் மனசு ஒத்துக்காது. பொண்டாட்டி சுபத்ராவுக்கு என்னால துரோகம் பண்ணவே முடியாது. புரிஞ்சிருச்சு மாமா, நல்லா புரிஞ்சிருச்சு. நீங்க அவங்களுக்கு துரோகம் பண்ண வேண்டாம். நான் கோவிலுக்கே வந்து புலம்புனா கூட என்ன காப்பாத்துறதுக்கு கூட அந்த சாமி வர போறதில்ல. உங்க மாட போயிடக்கூடாதுங்கிறதுக்காக நான் போலீஸ் ஸ்டேஷன் கூட போகாம உங்களை கூப்பிட்டு வச்சு பேசுனதுக்கு எனக்கு நல்ல தண்டனை கொடுத்திருக்கீங்க மாமா. எனக்கு இதுக்கு மேல சாகிறது தவிர வேற வழி இல்ல. கர்ப்பமான விதை வேணும்னா தப்பான முறையா இருக்கலாம். அது ஆனா அதுக்காக இவ்வளவு பெரிய தண்டனையாமா? குழந்தை உண்டாகியும் அது வாயால என்ன அம்மானு கூப்பிட முடியாத துரதிருஷ்டசாலியா நான் இருக்கிறத விட நான் செத்து போறேம்மா. நான் பண்ண தப்பெல்லாம் மன்னிச்சு அடுத்த ஜென்மத்திலேயாவது எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கைய கொடுமா. சொல்றேன்ல, கையெடு. நீங்க தான் என்ன ஏற்கனவே கை விட்டுட்டீங்களே மாமா. இதுக்கு மேல நான் உயிரோட இருந்து என்ன பண்ண போறேன்? விடுங்க மாமா. மஞ்சள் குங்குமத்தோட தான் என்னால சாக முடியும். இந்த மஞ்சள் குங்குமம் பூசின சூளத்தை குத்திக்கிட்டாவது
நான் சுமங்கலியா செத்து போறேன் மாமா. அந்த அதிர்ஷ்டம் கூட எனக்கு இல்லையா மாமா? நான் சாகுறேன் மாமா. என்ன விடுங்க, விடுங்க. நான் சாகுறேன் மாமா. என் பேச்ச கேளு வெண்ணிலா. விடு. முடியாது. இல்ல இல்ல மாமா, நான் சாக விட மாட்டேன் வெண்ணிலா. முடியாது. எல்லா விஷயத்துக்கும் சாவுங்கிறது தீர்வாகாது. இல்ல மாமா, நான் உயிரோட இருந்து எந்த பிரயோஜனமும் இல்ல. நாளைக்கு என் குழந்தை இந்த உலகத்துக்கு வந்து அப்பா யாருன்னு கேட்டா நான் என்னன்னு சொல்லுவேன் மாமா? இல்ல என்ன அசிங்கமா பேசுவாங்க மாமா. நான் சாகுறேன். விடுங்க. விடுன்னு சொல்றேன். விடுங்க மாமா. சொன்னா கேளு வெண்ணிலா. விடு. விடுங்க மாமா. விடு, சொன்னா கேளு. விடுங்க. வெண்ணிலா. சாகணும் மாமா. நீ விடுறியா இல்லையா? சொன்னா கேளு வெண்ணிலா. விடுங்க மாமா. வெண்ணிலா விடு. வெண்ணிலா உயிரோட இருக்க நான் சொல்றத மாட்டேன். கேளு. விடுங்க மாமா. வெண்ணிலா நான் சொல்றத கேளு. விடு.